Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024 ஏப்ரல் மந்த் முடிஞ்ச 10th ஸ்டாண்டர்ட்னுடைய ரிசல்ட்ஸை எப்படி நீங்க ஈஸியா வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலமா செக் பண்ணலாம் அப்படின்ற அந்த டீட்டெயில் தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்ற அந்த ரிசல்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய போர்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கவலையே பட வேணாம். யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நல்லபடியாக எழுதிருக்கீங்களோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம், சரியா? ஓகே, இந்த 10th ரிசல்ட்டை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 4 மெத்தட்ஸுமே என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் எது பெஸ்ட் மெத்தடோ அந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/5/2024 ஃப்ரைடே அன்னைக்குன்னு, சரியா? ஸோ 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30, ஓகேவா? மார்னிங் 9:30 இருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட்டை காலையில் 9:30 மணிலேருந்து செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 4 மெத்தட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா மெசேஜ் டு மொபைல் ஃபோன். நீங்கள் வந்து உங்களுடைய எமிஸில் உங்கள் ஸ்கூலில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு டைரெக்டாக உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய மொபைலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் வீட்டுக்கே என்ன பண்ணிடும், மொபைலுக்கு வந்து உங்களுடைய மார்க் என்ன, ரிசல்ட் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும், சரியா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் கவர்மெண்ட்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஒரு ஃபெயிலியர் மெத்தட். ஏன் அப்படின்னா இதில் வந்து சப்ஜெக்டோட பேர் இருக்காது, கரெக்டான டீட்டெயில்ஸ் இருக்காது, சில பேருக்கு இந்த மெசேஜே வராது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எப்போவுமே ஒரு ஃபெயிலியர் மெத்தட் தான். செகண்ட் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா, கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா யூஸிங் கவர்மெண்ட் மொபைல் ஆப். ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னு மொபைல் ஆப் இருக்குது. நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்லேருந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். 4வது மெத்தட் பார்த்தீங்கன்னா விசிட் யுவர் ஸ்கூல். உங்கள் ஸ்கூலுக்கு போய் உங்களுடைய ரிசல்ட்டை பார்க்குறது, சரியா? ஸோ இந்த மாதிரி 4 மெத்தடில் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் சொல்லிட்டேன், மெசேஜ் டு மொபைல் ஃபோன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டைமிங்க்கு கவர்மெண்ட்லேருந்து வந்துடும். பட் நிறைய பேருக்கு இது ரிசீவ் ஆகிறது கிடையாது. அதே போல் 4th மெத்தட் இருக்கக்கூடிய இந்த விசிட் யுவர் ஸ்கூல் அப்படின்றது நீங்கள் ஸ்கூலுக்கே போயிடணும். இந்த 9:30 மணிக்கு நீங்கள் ஸ்கூலுக்கே போயிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுனாங்களோ அவங்க மொத்த மார்க் ஸ்டேட் மட்டும் டவுன்லோட் ஆயிரும். குமுலேட்டிவ் மார்க்காக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ அதில் போய் கூட நீங்கள் உங்களுடைய மார்க்கை வந்து பார்த்துக்கலாம். பட் இந்த 2 மெத்தடுமே நம்ம ஃபெயிலியர் மெத்தட் தான். செகண்ட் மெத்தடாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் எப்படி நம்ம செக் பண்ணுறது, இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 4 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு வெப்சைட் கொடுத்தோம் அப்படின்னா அட் அ டைமில் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் போய் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வெப்சைட் வந்து நமக்கு டவுன் ஆயிரும், சர்வர் டவுன் ஆயிரும், யாருமே ரிசல்ட் பார்க்க முடியாத அளவுக்கு போயிடும். அந்த வெப்சைட்டே கிராஷ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால 4 வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. www.tnresults.nic.in, dge.tn.nic.in, dge1.tn.nic.in, dge2.tn.nic.in. இந்த 4 வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணக்கூடிய வெப்சைட் இதாக தான் இருக்கும். www.tnresults.nic.in தான் வந்து நிறைய பேர் செக் பண்ணக்கூடியது. ஸோ உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 4 வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு இங்கே இருக்கு பாருங்கள், எஸ்எஸ்எல்சி மார்ச் ஏப்ரல் 2024 ரிசல்ட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கா? இந்த மாதிரி ஒரு லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இருக்காது.
ஸோ நீங்கள் அந்த 10ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு நீங்கள் போய் செக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் ஒன்று அப்பியர் ஆகிருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரியா? இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாக்ஸில் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணணும். ஒரு 7 நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா உங்களுக்கு. ஸோ அந்த 7 நம்பரை வந்து அப்படியே டைப் பண்ணிடுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில். டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டைப் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் எப்படி டைப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 டேட்டு, அப்புறம் ஒரு ஸ்லாஷு, அப்புறம் 2 மந்த்து ஸ்லாஷு, அதுக்கப்புறம் வந்து 4 இயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் மார்ச் ஏப்ரல் 2024 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் மேலே உங்களுடைய நேமும் உங்களுடைய எக்ஸாம் நம்பரும் இருக்கும். இந்த சைடில் ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய பேர், அது இந்த பக்கம் உங்களுக்கு மார்க் இருக்கும். தமிழ் லாங்குவேஜ்னா தமிழில் எத்தனை, இங்கிலீஷில் எத்தனை மார்க்கு, மேத்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸில் வந்து தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல். ஸோ 75 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க, 25 மார்க்கு ப்ராக்டிக்கல் ரெண்டும் சேர்த்து எவ்வளோன்றது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சோசியல் சயின்ஸில் எவ்வளோ, தென் டோட்டல் எவ்வளவு, ரிசல்ட் பாஸ் அப்படின்ற பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் என்ன படிக்கலாம், உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறங்க. சரியா? ஓகே. இப்போ வெப்சைட்டில் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது பிரச்சனை இல்லை. இது நீங்கள் இப்போ நான் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய மார்க்கை பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த ப்ளே ஸ்டோர் மொபைல் ஆப்பில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச்சில் டிஎன் ரிசல்ட்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா வரிசையாக உங்களுக்கு வரும். இதில் இந்த டிஎன் எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எக்ஸாம் அன்னைக்குன்னு மார்னிங் அந்த ரிசல்ட் அவுட் ஆனவுடனே 9:30க்கு நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வியூ யுவர் எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்துடும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் மார்ச் ஏப்ரல் 2024னு இருக்கும். நம்ம எப்படி இப்போ இந்த வெப்சைட்டில் போய் நம்ம என்டர் பண்ணோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதே ஃபார்மேட்லையும் என்டர் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மொபைல் ஆப்பில் போய் கூட என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக பார்த்துக்கலாம். சரியா? ஸோ மறக்காமல் நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க. சரியா? இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் அனுப்பிவிடுங்க. சரியா? ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க்கை விட அதிகமான மார்க் வர்றதுக்கு காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.